அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், திஸ் இஸ் நிலோஃபர் சல்மான். இன்னைக்கு என்ன டாபிக்னா 10th சயின்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரானோட அமைப்பு. நியூரான்னா என்ன, வாட் இஸ் நியூரான்? இதில் நான் கொஞ்சம் தமிழ் டேர்ம்ஸும் யூஸ் பண்ணுறேன். ஏன்னாக்க தமிழ் மீடியம் பசங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக. நியூரான் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, இப்போ நம்ம உடம்புல எக்கச்சக்கமான செல்கள் இருக்குது. அதில் ஒவ்வொரு செல்களுக்குன்னு ஒவ்வொரு வேலை இருக்கும், ஒவ்வொரு செயல் இருக்கும். அப்போ அதோட செயல் அழக இந்த செயல் தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபங்க்ஷனை குறிக்கிற மாதிரி இருக்கிறது தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்க ஃபங்க்ஷனல் யூனிட். அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு செல்லோட ஃபங்க்ஷனல் யூனிட் தான் எது, செயல்பாட்டு அழகு தான் எதுனாக்க இந்த நியூரான் அப்படிங்கிற அமைப்பு. இந்த நியூரானோட அமைப்பை பார்த்தோம், ஸ்ட்ரக்சரை பார்த்தோம்னா இதில் 3 டைப்ஸ் இருக்கு மெயினாக. அதை 3 பார்ட்ஸாக டினோட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டை என்னன்னு சொல்கிறாங்கனாக்க சைட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. செகண்ட் பார்ட்டை என்னன்னு சொல்கிறாங்கன்னா டென்ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் பார்ட்டை என்னன்னு சொல்றாங்கனாக்கா ஆக்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சைட்டான், இந்த டயக்ராம் பாருங்க. சைட்டான் அப்படின்னா இந்த சென்டர்ல இருக்குல்ல, இந்த அமைப்புக்கு பேர், இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் சைட்டான்னு சொல்றாங்க. இதுக்கு இன்னும் 2 பெயரை வச்சு சொல்றாங்க. என்னன்னாக்க செல் உடலம் அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க. இங்கிலீஷ்ல என்ன அப்படின்னாக்க பாடி செல் அப்படின்னும் சொல்லலாம், இல்லைனாக்க பெரிகெரியோன் அப்படின்னும் சொல்லலாம். இந்த சைட்டானுக்கு இன்னும் 2 பேர் என்ன அப்படின்னாக்க பாடி செல் இல்லைனாக்க பெரிகெரியோன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நிறைய, இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இதை சுத்தி நிறைய பார்ட்டிகல்ஸ் மாதிரி இருக்கு, சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் மாதிரி, துகள்கள் மாதிரி இருக்கு. இதுல பெருசா இருக்கக்கூடிய அந்த கிரானுல்ஸ்க்கு பேர் என்ன சொல்றாங்கனாக்க நிசில் கிரானுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே போல ஒரு செல்லுன்னு இருந்துச்சுன்னா அதுக்குள்ளார நிறைய நுண் உறுப்புகள் இருக்கும். ஒரு செல்னா பொதுவாகவே அது பிளான்ட் செல்லா இருக்கட்டும், அனிமல் செல்லா இருக்கட்டும், மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், லைசோசோம், ரிபோசோம்ஸ், டிஎன்ஏ, ஆர்என்ஏ, இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதுல இந்த செல்லுல அதே போல என்னென்னலாம் இருக்குனாக்க மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம், லைசோசோம், இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஆர்கனல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. அதே போல இந்த சைட்டானை பொறுத்த வரைக்கும் அதோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னாக்க, இந்த சைட்டான் வழியா தான் இப்போ ஒரு நரம்பு தூண்டல், ஒரு எலக்ட்ரிக் இம்பல்ஸ் இல்ல நர்வ் இம்பல்ஸ் தொடங்குது அப்படின்னா அதை ஃப்ரண்ட்டும் பேக்கும், முன்னும் பின்னும் கடத்துறது எது அப்படின்னாக்க இந்த சைட்டான்ங்கிற பார்ட் வழியா தான் அந்த நர்வ் இம்பல்சஸ் ஃப்ரண்ட்டும் பேக்குமே அது தூண்டப்படும். இதுதான் ஹெல்ப் பண்ணுது, இந்த சைட்டான்ங்கிற பார்ட் தான் ஹெல்ப் பண்ணுது. அதே போல நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும், ஒரு செல்லு 2 ஆகும், 2 செல் 3 ஆகும், அந்த மாதிரி டிவைட் ஆகும். ஆனா இந்த நரம்பு செல் நியூரான் மட்டும் என்ன ஆகாதுனாக்க டிவைட் ஆகவே ஆகாது. ஏன்னா இது டிவைட் ஆகிற நேச்சர்ல இல்ல. செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னாக்க டென்ட்ரைட்ஸ். இந்த டயக்ராம் பாருங்க. வெளியில அந்த பிரான்ச்சா இருக்குல்ல, கிளை கிளையா போகுது. இதத்தான் என்னன்னு சொல்றாங்கன்னா டென்ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டென்ட்ரைட்டோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னாக்க, மற்ற செல்லுலேருந்து இதை நரம்பு தூண்டல்களை ரிசீவ் ஆகுறது. அதாவது ஒரு மற்ற நரம்பு செல் ஒரு செய்தியை தருதுன்னா அதை எது பெற்றிருக்கோம் அப்படின்னாக்க இந்த டென்ட்ரைட்ஸ் தான் என்ன பண்ணனாக்க அதை உள்வாங்கிக்கிட்டு நம்மளுக்கு சைட்டானுக்கு அனுப்பும். அந்த வேலையை தான் இந்த டென்ட்ரைட்ஸ் பார்க்குது. மூணாவது இருக்கக்கூடிய பார்ட் என்ன அப்படின்னாக்க ஆக்சான் அப்படிங்கிற பார்ட். இந்த டயக்ராம் பார்த்தா அந்த மெலிசா ஒரு லாங்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இதைத்தான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஆக்சான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆக்சான் கீழே ஒரு கிளை மாதிரி ஒரு குமிழா, ஒரு எப்படி சொல்றது, ஒரு பஞ்ச் மாதிரி குமிது இல்ல, இத என்னன்னு சொல்றாங்கனாக்க சினாப்டிக் நாப் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல சினாப்டிக் குமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே போல இந்த ஆக்சானை சுத்தி என்ன இருக்கு அப்படின்னாக்க ஒரு மெம்ப்ரேனால கவர் ஆயிருக்கு. அந்த மெம்ப்ரேனுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னாக்க மயலின் ஷீத் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆக்சானை சுத்தி இருக்கிற அந்த மெம்ப்ரேன், அந்த உரைக்கு பேர் என்ன அப்படின்னாக்க மயலின் உரை, அதாவது மயலின் ஷீத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தென் இந்த ஆக்சானுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சைட்டோபிளாசத்தை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னாக்க ஆக்சோபிளாசம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி
சைட்டான்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சைட்டோபிளாசத்தை நியூரோபிளாசம்னு சொன்னாங்களோ, அதே போல ஆக்சானுக்கு உள்ளார இருக்கக்கூடிய அந்த சைட்டோபிளாசத்தை ஆக்சோபிளாசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தென் இந்த ஆக்சானோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னாக்க, நம்மளுக்கு வரக்கூடிய அந்த நரம்பு தூண்டல்களாக இருக்கட்டும், இல்லைனாக்கா நர்வ் இம்பல்சஸ், இல்லைனா எலக்ட்ரிக் இம்பல்சஸ், இதை எல்லாத்தையுமே அந்த செய்தியை ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு வேகமாக கடத்தக்கூடியது எது, டிரான்ஸ்மிட் பண்ணுறது எதுன்னா இந்த ஆக்சான் தான். அது மட்டும் இல்லாம இதுல இந்த ஆக்சானுக்குள்ளார ஒரு செல் இருக்கு. அதுக்கு பேர் என்ன செல்னு சொல்றாங்கன்னா ஸ்வான் செல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தென் இந்த ஆக்ஷன் கண்டினியூஸனா இல்ல, அதுக்கு இடையில என்ன இருக்குன்னா ஒரு பிரேக் த்ரூ இருக்கு. கட்டாயி தான் வருது. அந்த பேரு என்ன சொல்றாங்கன்னாக்க ரான்வீர் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னாக்கா, அதே போல இப்ப ஸ்வான் செல் எப்படி இருக்கும்னாக்கா ஆக்சானுக்கு மேலதான் இருக்கும் இந்த ஸ்வான் செல். இந்த ஸ்வான் செல்ல சுத்தி என்ன இருக்கும்னாக்கா அதை சுத்தியும் ஒரு மெம்பரேன் இருக்கு. அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா நியூரிலெம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆக்சான் இருக்குன்னா ஆக்சானுக்குள்ளார அந்த மேல என்ன இருக்கும்னாக்கா ஸ்வான் செல் இருக்கும். அந்த ஸ்வான் செல்ல சுத்தி நியூரிலெம்மா அப்படிங்கிற ஒரு மெம்பரேன் இருக்கு. அந்த நியூரிலெம்மாவை சுத்தி தான் இன்னொரு லேயர் தான் என்ன அப்படின்னாக்கா மயலின் ஷீத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே போல கீழே இப்ப இந்த ஆக்சானை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தியை டென்ட்ரைட்ஸ் வாங்குது, அதுக்கப்புறம் சைட்டான்ட்ட கொடுக்குது, சைட்டான்ல இருந்து ஆக்சான் வாங்கி ஆக்சான் எவ்வளோ சீக்கிரமா அந்த செய்தியை இன்னொரு நர்வ் செல்லுக்கு, நரம்பு செல்லுக்கு அனுப்ப முடியுமோ அவ்வளோ வேகமா அந்த செய்தியை அனுப்புது. சினாப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, இந்த ஆக்சானோட அந்த எண்ட் இருக்குல்ல, அந்த சினாப்டிக் நாப் இருக்குல்ல, அதையும் இன்னொரு நர்வ் செல்லோட டென்ட்ரைட்டையும், அது ரெண்டுமே கம்யூனிகேஷன் பண்ணுது. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் நர்வ், இந்த டயக்ராம் பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் நர்வ் செல்ஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த செய்தியை வாங்கி எது வாங்கினுச்சு, டென்ட்ரைட்ஸ் வாங்கினுச்சு. டென்ட்ரைட் வாங்கி சைட்டானுக்கு கொடுத்துச்சு. சைட்டான் யாருக்கு கொடுத்தா, ஆக்சானுக்கு கொடுத்துச்சு. ஆக்சான் யாருக்கு கொடுத்துருக்கானா இப்ப சினாப்டிக் நாப், சினாப்டிக் குமிழுக்கு இப்ப அந்த செய்தி வந்திருக்கு. இப்ப இதை இன்னொரு நரம்பு செல்லுக்கு அது கொடுக்கணும். அப்ப எது வாங்கும், நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், டென்ட்ரைட்ஸ் தான் என்ன பண்ணோம், மற்ற நரம்பு செல்ல இருந்து அந்த செய்தியை வாங்குது. அப்ப இது ரெண்டும் அந்த இடத்துல மீட் பண்ணது இல்ல, அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கனாக்க சினாப்டிக் ஜங்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல என்ன சொல்றாங்கனாக்க சினாப்டிக் இணைவு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப இந்த சினாப்ஸ் என்ன பண்ணுது, அந்த செய்தியை என்ன பண்ணுதுனாக்க இன்னொரு ரெண்டாவதா இருக்கக்கூடிய நரம்பு செல்லுக்கு, அந்த டென்ட்ரைட்ஸ்க்கு கொடுக்குது. இந்த இடத்துல தான் என்னன்னாக்க அது ஒரு நரம்பு செல், அதாவது நர்வ் இம்பல்ஸாவும் இல்லைனாக்க எலக்ட்ரிக் இம்பல்ஸாவும் மற்ற செல்லுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது, அதாவது கடத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான்னா பார்த்தோம். இப்போ நியூரானோட டைப்ஸ், வகைகள் பார்க்க போறோம். இதை எப்படின்னா ரெண்டா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அதோட அமைப்பு, அதோட ஸ்ட்ரக்சரை வச்சு 3 டைப்ஸா பிரிக்கிறாங்க. என்னன்னாக்க ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்றேன், அடுத்தது தமிழ்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னாக்க யூனிபோலார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யூனிபோலார் நியூரான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஒன் என்னன்னாக்க டைபோலார் நியூரான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் ஒன் மல்டிபோலார் நியூரான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல எடுத்துக்கிட்டோம்னாக்க ஒரு முனை நியூரான்கள், இருமுறை நியூரான்கள், பலமுனை நியூரான்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அமைப்பு வச்சு 3ஆ பிரிக்கிறாங்க. இதுவே அது செய்யற ஃபங்க்ஷனை வச்சு, அதாவது அது செய்யற வேலையை வச்சு 3 வகையா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னாக்க சென்சரி நியூரான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஒன் மோட்டார் நியூரான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் ஒன் இன்டர் நியூரான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது 2 மார்க்ல கூட இன்டீரியரா கேட்கறதா இருந்தா கேட்கலாம், டைப்ஸ் ஆஃப் நியூரான்ஸ், அதனால பாத்துக்கோங்க. தென் இந்த இது என்னன்னா சென்சரி நியூரான்ஸ் தமிழ்ல எப்படி சொல்றோம் அப்படின்னாக்க உணர்ச்சி நரம்பு செல்கள் அப்படின்னு சொல்றோம். அதுவே மோட்டார் நியூரான்ஸை எப்படி சொல்றோம் அப்படின்னாக்க இயக்க நரம்பு செல்கள் அப்படின்னு சொல்றோம். அதுவே இன்டர் நியூரான்ஸை என்னன்னு சொல்றோம்னாக்க சங்கம நரம்பு செல்கள் அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த ஒருமுனை நியூரான்கள், அதாவது யூனிபோலார், அந்த நியூரான்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னாக்க ஒரு கரு
வளருது. அப்ப அந்த எம்ப்ரியோ வளருது அப்படின்னா அந்த எம்ப்ரியோல என்ன மாதிரியான நியூரான்ஸ் இருக்கும் அப்படின்னாக்க இந்த யூனிபோலார் ஒருமுனை நியூரான்கள் தான் இருக்கும். இதுவே டைபோலார்னா என்னது, இருமுனை நியூரான்கள். அது எங்க இருக்கும்னா நம்மோட கண் விழி இருக்கும்ல, அந்த விழித்திரை ஆல்ஃபாக்டரி அப்படின்னு சொல்லுவோம். அந்த வெள்ளை கலர்ல இருக்குல்ல அந்த திரை, அதுல இருக்கக்கூடிய நியூரான்கள் எல்லாமே என்னவா இருக்கும்னா டைபோலாரா இருக்கும். அதுவே பலமுனை நியூரான்கள், அதாவது மல்டிபோலார் நியூரான்ஸ் அதிகமா எங்க இருக்கும்னா நம்ம பிரெயின்ல, முக்கியமா பிரெயின்ல இருக்கக்கூடிய எல்லா நியூரான்ஸும் அது என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அப்படின்னாக்க மல்டிபோலாரா தான் இருக்கும். அதே போல அதோட ஃபங்க்ஷனை வச்சு 3 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. என்னது, சென்சரி, மோட்டார், இன்டர் நியூரான்ஸ். சென்சரி நியூரான்ஸ் அந்த உணர்ச்சி நரம்பு செல்கள் அதிகமா எங்க இருக்கும்னாக்க நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது நம்ம மூளையையும் முதுகு தண்டுவடத்தையும் என்னன்னு சொல்லுவோம்னாக்க மைய நரம்பு மண்டலம், அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம மூளையில முதுகு தண்டுலலாம் எந்த மாதிரியான நியூரான்ஸ் அதிகமா இருக்கும்னா இந்த சென்சரி நியூரான்ஸ் தான் இருக்கும். அதே போல மோட்டார் நியூரான்ஸ் எங்க அதிகமா இருக்கும், இயக்க நரம்பு செல்கள், அது எங்க அதிகமா இருக்கும்னாக்க நம்மளோட தசைகள்ல மசில்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு மசில்ஸ் அங்கெல்லாம் என்ன அப்படின்னாக்க இப்ப காலு கையிலலாம் என்ன இருக்குனாக்க தசைகள் இருக்கு, மசில்ஸ் இருக்கு. அங்க என்ன மாதிரியான நியூரான்ஸ் இருக்கும்னாக்க மோட்டார் நியூரான்ஸ் இருக்கும். ஏன் அங்கெல்லாம் மோட்டார் நியூரான்ஸ் இருக்குன்னா, இப்போ உனக்கு ஒரு மூளையிலேருந்து இப்போ உன் காலை வச்சு இங்கேருந்து நடந்து போ அப்படின்னு சொன்னாக்க அது எதுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னாக்க அந்த மூளையிலேருந்து அந்த செய்தியை வாங்கி அந்த மசில்ஸ்க்கு தான் அது என்ன பண்ணோம்னாக்க அந்த செய்தியை கொண்டுட்டு சேர்க்கும். அப்ப மோட்டார் நியூரான்ஸ் அதிகமா எங்க இருக்கும்னாக்க இந்த மாதிரி கை காலில் இருக்கக்கூடிய தசைகள்ல தான் அதிகமா காணப்படும். இது வரைக்கும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு ஓவராலாக கவர் பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.